ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஒரு வெற்றிலையும் ஒரு ரூபாயும் இருந்தால் இதை செய்யுங்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் நடக்காத காரியம் கூட உடனே நடந்துவிடும். விநாயகரும் ஆஞ்சநேயரும் தங்களை நம்பி வரும் பக்தர்களுக்கு சோதனை தராமல் அவர்கள் விரும்பியதை நிறைவேற்றுவார்கள். அதனால்தான் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வணங்க வேண்டும் என்று கூறுவது. ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் ஆஞ்சநேயரை தொடர்ந்து 11 நாட்கள் இப்படி வழிபட்டால் காரிய சித்தி ஏற்படும் என்றுதான் பார்க்கப் போகின்றோம். நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படத்தான் செய்கிறது. இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு நாம் பரிகாரங்களை மேற்கொள்கின்றோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தடங்களாக இருந்தாலும், அல்லது நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஆஞ்சநேயரை நாம் வழிபடலாம். அவரை நம்பிக்கையுடன் வழிபடுவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. காரிய சித்தி ஏற்பட பரிகார முறை. இந்த பரிகாரத்தை நாம் செவ்வாய்க்கிழமையில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 11 நாட்கள் செய்ய வேண்டும். இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு தேவைப்படும் பொருட்கள் வெற்றிலையும் 1 ரூபாய் நாணயமும் தான். இந்த பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுது அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். பலன் விரைவில் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை மாலை நேரம் விளக்கேற்றி வைத்து செய்ய வேண்டும். முதலில் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி தூபம் காட்டி வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு கொள்ள வேண்டும். பிறகு ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொண்டு அந்த வெற்றிலையில் நம்முடைய கோரிக்கை என்னவோ அதை பேனாவால் எழுதி கொள்ள வேண்டும். பிறகு 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த நாணயத்தின் நடுவில் ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான செந்தூரத்தை வைக்க வேண்டும். பிறகு அந்த 1 ரூபாய் நாணயத்தை வெற்றிலையின் நடுவில் வைக்க வேண்டும். இப்போது அந்த வெற்றிலையை நம்முடைய இடது கையில் வைத்து அதன் மேல் நம்முடைய வலது கையை வைத்து ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். குறைந்தது 15 நிமிடமாவது நம் கையில் வைத்து கோரிக்கையை ஆஞ்சநேயரிடம் தெரிவித்து அவரை வணங்க வேண்டும். பிறகு அந்த வெற்றிலையை மடித்தோ அல்லது சுற்றியோ ஆஞ்சநேயர் புகைப்படத்தின் கீழ் வைத்து விட வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 11 நாட்கள் மாலையில் விளக்கேற்றி ஒரே கோரிக்கையை ஆஞ்சநேயரிடம் வைக்க வேண்டும். 12வது நாள் காலையில் அந்த வெற்றிலைகள் அனைத்தையும் எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். அந்த 1 ரூபாய் நாணயங்களை எடுத்து அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அவருக்கு காணிக்கையாக உண்டியலில் செலுத்திவிட வேண்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.